Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூரில் ஆபத்தை உணராமல் பள்ளி மாணவர்கள் படிக்கட்டுகளில் தொங்கியபடி பயணித்து வருகின்றனர். திருவெண்ணெய்நல்லூரில் இருந்து திருக்கோவிலூர் செல்லும் தனியார் பேருந்தில் ஆபத்தை உணராமல் மாணவர்கள் தங்களது காலை தரையில் தேய்த்தபடி படிக்கட்டுகளில் தொங்கியபடி பயணிக்கின்றனர். பள்ளி விடும் நேரத்தில் அரசு போக்குவரத்து சார்பில் கூடுதல் பேருந்துகளை இயக்கினால் படியில் பயணம் நொடியில் மரணம் போன்ற சம்பவங்கள் நிகழாமல் தடுக்கலாம் என பெற்றோர்கள் ஸ்டாலின் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகாவுக்கு உட்பட்ட 2 கிராமங்களை சாலியமங்கலம் பேரூராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடைபெற்றது. அம்மாப்பேட்டை ஒன்றியத்திற்கு உட்பட்ட பள்ளியூர் ஊராட்சியில் அடங்கிய பச்சக்கோட்டை மற்றும் கொட்டக்கொல்லமேடு கிராமங்களை சாலியமங்கலம் பேரூராட்சியுடன் இணைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 2 கிராம மக்கள் சாலியமங்கலம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தின் போது தங்கள் கிராமங்களை பேரூராட்சியுடன் இணைக்கும் முயற்சியை தமிழக அரசின் மாவட்ட நிர்வாகம் கைவிட வேண்டும் என கோஷங்கள் எழுப்பப்பட்டது. திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே பெண் பக்தர்கள் சென்ற வேன் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதில் 15 பேர் படுகாயமடைந்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஒன்றியம் பாலப்பட்டியில் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு பக்தர்களை ஏற்றி வந்த டிராவல்ஸ் வேன் திருச்சி நாமக்கல் நெடுஞ்சாலையில் மேக்கநாயக்கன்பட்டி அருகே கட்டுப்பாட்டை இழந்து சென்டர் மீடியனில் மோதி கவிழ்ந்தது. இந்த விபத்தில் ஓட்டுநர் மற்றும் பெண்கள் உட்பட 15 பேர் படுகாயமடைந்த நிலையில் நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே கடன் வாங்கியவரின் வீட்டின் சுவற்றில் இது கடனில் உள்ள வீடு என்று நிதி நிறுவன ஊழியர்கள் எழுதிய வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. ஆட்டையாம்பாளையத்தை சேர்ந்த சோமசுந்தரம் தனியார் நிதி நிறுவனத்தில் கடன் வாங்கி வீடு கட்டியுள்ளார். மாத தவணை தொகையை சரியாக செலுத்தி வந்த நிலையில் கடந்த ஜனவரி மற்றும் மே மாதங்களுக்கான தவணை தொகை மட்டும் நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் சோமசுந்தரம் வீட்டின் சுவரில் இது கடனில் உள்ள வீடு என்று எழுதியுள்ளனர். இந்த வீடியோ வெளியாகியுள்ள நிலையில் இதை போன்ற அராஜகத்தில் ஈடுபடும் கலெக்ஷன் ஏஜென்டர்கள் மீது ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறையில் பொது இடத்தை ஆக்கிரமித்து போடப்பட்டிருந்த தகர செட்டை அகற்றிய போது இருதரப்பினர் மோதிக்கொள்ளும் வீடியோ வெளியாகியுள்ளது. கோட்டநத்தம் கிராமத்தை சேர்ந்த ஏடி காலனியில் பால்ராஜும் அவரது மகன் ராஜகோபாலும் பொது இடத்தில் 12 சென்ட் இடத்தை ஆக்கிரமித்து தகர செட் அமைத்துள்ளனர். இதனால் கிராம மக்கள் ஒன்றிணைந்து தகர செட்டை அகற்றிய போது அங்கு வந்த ராஜகோபால் பொதுமக்களை கட்டையால் தாக்கியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்களும் அவரை தாக்கியதில் இருதரப்பினருக்கும் காயம் ஏற்பட்டது.